ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். வாழ்க்கையில் குஷி மற்றும் ஊக்க உற்சாகம் சதா நிறைந்திருப்பது மகத்துவம் வாய்ந்த விஷயமாகும். யாருடைய வாழ்க்கையில் ஊக்க உற்சாகம் என்பது இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை ரசனையற்றதாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஊக்க உற்சாகமானது நம்முடைய சிறகுகள் ஆகும். நாம் இதன் மூலம் மகிழ்ச்சியில் பறந்து கொண்டே இருக்கலாம். ஊக்க உற்சாகம்தான் பிராமணர்களாகிய நம்முடைய சுவாசமாகும். இதன் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஊக்க உற்சாகத்தினால் நிறைத்து கொள்ள வேண்டும். பிராமணர்களாகிய நம் அனைவருக்கும் இது சகஜமானதே. ஏனென்றால் பாபா நம் அனைவருக்கும் மகான் லட்சியம் கொடுத்துள்ளார். உலகில் கூட யாருடைய வாழ்க்கையில் லட்சியம் இருக்கின்றதோ, ஏதாவது பெரிய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது என்றால் அதற்கான நேரத்தையும் வரையறை செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மனதில் எவ்வளவு ஊக்க உற்சாகம் நிறைந்திருக்கின்றது. ஊக்க உற்சாகம் நிறைந்திருப்பதால் மனம் அநேக வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுகின்றது. நமக்கு மகான் லட்சியம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் சம்பூரணம் ஆக வேண்டும், கர்மாத்தீத் ஆக வேண்டும், பாபாவிடமிருந்து சர்வ சிரேஷ்ட பாக்கியத்தை அடைய வேண்டும், அனைத்து பொக்கிஷங்களினால் தன்னுடைய பையை நிறைத்து கொள்ள வேண்டும். பாபா நமக்காக அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்துள்ளார். நாம் அவரிடமிருந்து அனைத்தையும் அடைய வேண்டும். இதுவே நம்முடைய லட்சியமாகும். சிந்தனை செய்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மகான் லட்சியம் வைத்துள்ளேனா? தன்னுடைய வாழ்க்கையில் அவசியம் ஏதாவது லட்சியம் வையுங்கள். 3 மாதங்களுக்கு லட்சியம் வையுங்கள். இதனால் மிக நல்ல அனுபவம் ஏற்படும். சின்ன லட்சியங்கள் வையுங்கள். இந்த தாரணைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று தாரணைக்கான லட்சியத்தை கொண்டு வாருங்கள். 4-5 ஸ்வமான்களை நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். நினைவினுடைய சார்ட்டின் லட்சியம் வையுங்கள். 3 மாதத்தில் நான் தினமும் 2 மணி நேரம் அவசியம் யோகம் செய்ய வேண்டும், அல்லது 4 மணி நேரம் அவசியம் யோகம் செய்ய வேண்டும், அல்லது அதற்கும் அதிகமாக யோகம் செய்ய வேண்டும். இது போன்ற லட்சியங்கள் நம்மை மகானாக ஆக்கிவிடுகின்றது. அதன் கூடவே நாம் இந்த உலகினருடைய துக்கங்களையும் தூரமாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியமும் வைக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் மிக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஊக்க உற்சாகத்தோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தளர்வடைய கூடாது. தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் மீது கவனம் கொடுங்கள். சங்கமயுக நாட்களை நான் எவ்வாறு செலவழித்து கொண்டிருக்கின்றேன்? ஊக்க உற்சாகத்தோடு செலவழிக்கின்றேனா அல்லது குழப்பத்திலேயே செலவழிக்கின்றேனா? வீணானவற்றிலா அல்லது விகாரங்களின் சின்ன விஷயங்களிலா? நாம் நம்முடைய வாழ்க்கையை ஈஸ்வரிய சுகங்களினால் கழிக்க வேண்டும். நான் பாபாவிடமிருந்து சர்வ சிரேஷ்ட பாக்கியத்தை அடைய வேண்டும். இந்த பாக்கியத்தை அடைவதில் யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உற்சாகத்தை கொண்டு வாருங்கள். மனிதர்களுடைய மனதில் அதிகமாக ஊக்க உற்சாகம் இருக்கும்போது, அதாவது அதிகமான ஈடுபாடு இருக்கும் பொழுது, ஈடுபாடு என்ற அக்னியில் அனைத்து தடைகளும் எரிந்து அழிந்து விடுகின்றது. மனித வாழ்க்கையில் லட்சியம் இல்லை என்றால் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை நிராசையுடையதாக ஆக்கிவிடுகின்றது. அதையே பழக்கமாகவும் ஆகிவிடுகின்றது. தடைகள் நிறைந்த வாழ்க்கையாகி விடுகின்றது. ஆனால் எங்கு ஈடுபாடு என்ற அக்னி கொழுந்து விட்டு எரிகின்றது,
தடைகளின் பக்கம் நமது கவனத்தை செலுத்தாமல், யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாமல், நாம் நம்முடைய மகான் லட்சியத்தை அடைவதிலேயே ஈடுபட்டிருக்கின்றோம் என்றால் தடைகள் தடைகளாகவே இருக்காது. அதனுடைய அடையாளம் தெரியாமலே போய்விடும். நாம் நம்முடைய மகான் லட்சியத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை பற்றி உலகம் மற்றும் உலகத்தினர் என்ன கூறுவார்கள் என்ற கவலைப்பட வேண்டாம். இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை ஊக்க உற்சாகம் நிரம்பியதாக இருக்கும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்யுங்கள். வீட்டிற்கு செல்ல வேண்டும், திரும்பி வந்துவிட வேண்டும். இந்த உலகில் 84 ஜென்மங்களினுடைய விளையாட்டு முடிந்துவிட்டது. நான் இப்பொழுது இந்த தேகத்தை விட்டுவிட்டு நான் ஆத்மா என்னுடைய தாமத்திற்கு சென்று விட்டேன். பரந்தாமத்திற்கு பாபாவிடம் சென்று விட்டேன். அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு நான் ஆத்மா கீழிறங்கி வந்து மீண்டும் என்னுடைய தேகத்திற்குள் வந்துவிட்டேன். இதனால் அசரீரி நிலையின் மிக நல்ல அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி.